Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. TNAUல கான்ஸ்டியன்ட் காலேஜ் அதாவது கவர்மெண்ட் காலேஜ்க்கு எவ்வளோ ஃபீஸ் வரும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும், அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் வரும், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் தான் போட்டிருப்பாங்க. ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து போட்டிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டெக்னாலஜின்னு ரெண்டு இருக்கும். சயின்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் இதெல்லாமே சயின்ஸ் ப்ரோக்ராமில் வரும். இதே டெக்னாலஜி ப்ரோக்ராம்னா ஃபுட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இது போல் மற்ற கோர்ஸுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜியில் வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸை வந்து பார்க்கலாம். ஸோ சயின்ஸ் டெக்னாலஜி ரெண்டுக்குமே 4500 தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபீஸுன்னு இருக்குது 40,000. இது டெக்னாலஜிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இந்த 40,000 தான் ரெண்டுக்குமே வந்து இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபீஸில் பார்த்தீங்கன்னா 40,000 எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னாலஜி கோர்ஸ் எடுக்க போகிறவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அண்ட் எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜ்னு 1800 வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீஸ் 1700, லைப்ரரி ஃபீஸ் 1600, எக்ஸாம் ஃபீஸ் 5000, ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் 1000, கம்ப்யூட்டர் லேபுக்கு 2000, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 2500, பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் 250, அகாடமிக் கேலண்டர் இயருக்கு 100. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டூர் அவுட்டோர் கிளாஸஸ்க்கு 2500, வளரும் வேளாண்மைக்கு 100, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 350 வாங்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸ் நீங்கள் சயின்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா 23,000, அதே வந்து நீங்கள் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 63,000 வாங்குறாங்க ஒரு செமஸ்டருக்கு. அப்போ வருஷத்துக்கு நீங்கள் டபுளாக வந்து கால்குலேட் பண்ணிக்கணும், பார்த்துக்கோங்க. நீங்கள் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 1,26,000 வரும். நீங்கள் இதுக்கு ஃபீஸ் மட்டும் பே பண்ணணும். ஹாஸ்டல் இல்லாமல் செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் வரும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு சில ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன் டைம் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ பிளேசர், ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்முக்கு 4,500 மணி டெபாசிட் வந்து பண்ணணும். ஒரு 5,000 கண்டிப்பாக நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஐடென்டி கார்டுக்கு 200, சிலபஸ் புக்குக்கு 100, என்சிசிக்கு 10, ஒய்ஆர்சிக்கு 15, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TNAU காப்ஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1000 வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் ஷீட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. இது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CBSE, ISCக்கு வந்து தனியாக வாங்குவாங்க. ஸோ அதனால் டோட்டல் ஃபீஸில் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். டோட்டல் ஃபீஸ் டைம் ஆஃப் அட்மிஷன் நீங்கள் வந்து தமிழ்நாடு ஹையர் செகண்டரியில் படிச்சிருந்தீங்கன்னா 33,925 நீங்கள் பே பண்ணணும். அதே டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் 73,925 பே பண்ணணும். நீங்கள் CBSE, ISCயில் படிச்சிருந்தீங்கன்னா 34,325 சயின்ஸுக்கு, அதே டெக்னாலஜிக்கு 74,325 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது இல்லாமல் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஃபீஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னாலஜினா நீங்கள் நிறைய ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து செக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இருக்குது. ஸோ அட்மிஷன் ஃபீஸ் வந்து 280, டெபாசிட் வந்து 2000, டியூஷன் ஃபீஸ் அண்ட் அதர்ஸ் வந்து 54,645. இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்காக தான் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 56,925 ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஹாஸ்டல் இல்லாமல். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் ஃபீஸ் 1000, டெபாசிட் 2000, டியூஷன் ஃபீஸ் அண்ட் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,18,200. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,21,200 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் வந்து கம்பல்சரி, கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணி ஆகணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பிளாக் இருக்குது. முல்லை இல்லம் இது பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு, அடுத்து வைகை இல்லம் கேர்ள்ஸுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் முல்லை இல்லத்துக்கு தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் அட்டாச்டு பாத்ரூமோடு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SC/SC ஸ்டூடெண்ட்ஸ் எனி ஹாஸ்டல். ஸோ இது போல் 4 வெரைட்டியில் இருக்கும், நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஷன் டெபாசிட் வந்து 5,000 வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். முல்லை இல்லத்துக்கு வந்து 60,000 ஒரு வருஷத்துக்கு, மெஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து தான். ஸோ டோட்டலாக 65,000. வைகை இல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 55,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லை இல்லம் MG பிளாக்குக்கு டோட்டலாக 31,500. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனி ஹாஸ்டல் SC/SC ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் 24,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹாஸ்டலுக்கான ஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா தான் இருக்கும் ஹாஸ்டலுமே வந்து. ஆல்ரெடி நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் வந்து அங்கே ஸ்டே பண்ணி படிச்சிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஹாஸ்டல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும், சில இதில் இருக்காது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது கரெக்டான பிளாக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபீஸ் அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸ் TNU அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு PDF தான் வருது.
ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு ஒவ்வொரு ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் போனால் ஒரு ஃபீஸ் இருக்கும், கவுன்சிலிங் மூலமாக போனால் ஒரு ஃபீஸ் இருக்கும். அஃபிலியேட்டட் காலேஜஸில் அவங்க சொல்கிறது தான் ஃபீஸ். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் வந்து 50,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாஸ்டல் இல்லாமல். பட் அவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1.5 லட்சம் வரையும் உங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு விதமான ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. நீங்கள் எங்கே ஜாயின் பண்ண போகிறீங்களோ அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஹாஸ்டலோட 2 லட்சம் வரையும் கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அஃபிலியேட்டட் வந்து சூஸ் பண்ணுங்கள். அஃபிலியேட்டட் காலேஜஸில் கண்டிப்பாக வரும். ஸோ இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அஃபிலியேட்டட் காலேஜில் ஜாயின் பண்ண. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு ஒரு மாதிரி ஃபீஸ் வரும், செகண்டு, தேர்டு, ஃபோர்த் இயருக்கு அஃபிலியேட்டடில் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் யாருக்காவது சீட் வேணும், கம்மி ஃபீஸில் சீட் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.